சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல், ஆளுநரின் திடீர் முடிவால் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி விட்டது என்றுதான் கூற வேண்டும். முதல்ல விஜய் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மையானது கிடைக்காமல் போய்விட்டது. விஜய் தலைமையிலான டிவிகே மிகப்பெரிய தனி கட்சியாக உருவெடுத்தாலுமே ஆட்சி அமைக்க தேவையான எண்கள் முழுமையாக அவருக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இந்த ஒரு சூழலில் அரசியல் நிலைமை மிகுந்த குழப்பமாக மாறவும் செய்தது. பலரும் கவர்னருடனே பிரசிடென்ட் ரூல் பரிந்துரைக்கலாம் அல்லது மீண்டும் தேர்தல் சூழல் உருவாக்கலாம் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டும் இருந்தார்கள். ஆனால் ஆளுநர் அவசர முடிவு எடுக்காமல் அனைத்து தரப்புகளுக்கும் ஆதரவை நிரூபிக்கக்கூடிய நேரம் கொடுத்து டிவிகேவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாகவும் அவர் மாற்றி கொடுத்தார் என்றுதான் அனைவராலும் கூற வேண்டும். அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுவது என்ன தெரியுமா? இதுவே விஜய்க்கு கிடைத்த முதல் பெரிய அரசியல் உதவி. இதை யாராலும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஆளுநர் மிகப்பெரிய ஒரு உதவியை விஜய்க்கு செய்துவிட்டார் என்று அனைவராலும் ஒரு பக்கம் பேசப்பட்டு வருகிறது. ஏன் அப்படின்னா, உடனடியாக முடிவு எடுத்திருந்தால் டிவிகே கூட்டணி ஆதரவை திரட்டக்கூடிய வாய்ப்பு குறைந்திருக்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருந்திருக்குமாம். ஆனால் ஆளுநர் ஆதரவு பட்டியல் கொண்டு வாருங்கள், பின்னர் முடிவு எடுக்கப்படும் என்ற ஒரு அணுகுமுறையை எடுத்ததால் டிவிகே பல கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த நேரங்கள் கிடைத்தது என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஒரு நேரத்தில் டிவிகேவுக்கு டைம் கொடுத்தது ஆளுநர் தான். எனவே ஆளுநர் இந்த ஒரு நேரத்தில் விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு உதவியை செய்திருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். அதிலும் முக்கியமா ஏடிஎம்கே வெளிப்படையான ஆதரவு மறுத்த பிறகு கூட ஆளுநர் டிவிகேவை முற்றிலும் நிராகரிக்கவில்லை. இதுவே அரசியல் ரீதியாக மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்பட்டது. ஏன் அப்படின்னா, தமிழக அரசியலில் மிகப்பெரிய கட்சி என்ற அடிப்படையில் முதலில் வாய்ப்பு வழங்குவது அரசியலில் மரபாக இருந்தாலும் கூட்டணி குழப்பங்கள் காரணமாக அது உறுதியில்லாத சூழல் உருவாகியே இருந்தது. அந்த நேரத்தில் ஆளுநர் டிவிகேக்கு தொடர்பு வைத்திருந்தது முக்கியமானதாக கூறப்படவும் செய்கிறது. விஜய் மற்றும் ஆளுநரிடையே என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்தது என்ற கேள்வியும் தற்போது அதிகமாகவும் பேசப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக முழு விவரங்கள் இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுவது, டிவிகே தரப்பில் எங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்கும், கொஞ்சம் நேரம் வேண்டும் என்று கூறப்பட்டதாகவும் அதற்கு ஆளுநர் நிலையான அரசு அமைக்க முடியும் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று தெளிவாக தெரிவித்ததாகவும் அனைத்து வட்டாரங்களில் இதுவரைக்கும் பேசப்பட்டது. மேலும் ஆதரவு பட்டியல் மற்றும் கடிதங்கள் குறித்த ஆளுநர் அலுவலகம் மிகவும் கவனமாக ஆய்வு செய்ததாக தகவல்கள் வெளியாயின. குறிப்பா ஏஎம்ஏகே எம்எல்ஏ காமராஜ் ஆதரவு விவகாரம் வெளியானதுக்கு பிறகு உண்மையான ஆதரவு எது என்ற கேள்வி முக்கியமானதாக மாற்றப்பட்டது. இந்த ஒரு சூழலில் ஆளுநர் எந்த தரப்பையும் உடனடியாக நம்பாமல் சட்ட ரீதியாக நிலையை பார்த்து முடிவு எடுக்க முயன்றதாகவும் அனைவராலும் கூறப்படவும் செய்கிறது. இதில் மக்கள் அதிகமாக பேசக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஆளுநர் எடுத்த ஒரு முடிவுதான் இன்று விஜய் முதல்வராக மாற காரணமாக இருந்தது என்பதும் ஒரு முக்கியமான ஒரு தகவலாக பேசப்பட்டு வருகிறது. அந்த முடிவு என்ன தெரியுமா? டிவிகேக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை மறுக்காமல் ஆதரவை நிரூபிக்கக்கூடிய நேரத்தை வழங்கியது. இதுதான் அந்த ஒரு வார்த்தையாக இதுவரைக்கும் அனைவராலும் பேசப்படுகிறது. இந்த ஒரு நேரத்தில் இப்படி பேசியதும் டிவிகேக்கு அரசியல் ரீதியாக உயிர் கொடுத்த ஒரு முடிவாக இந்த ஆளுநர் இருக்கிறார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே மேலும் நாம் காத்திருந்து காணலாம். இனிமே அரசியல் வட்டாரங்களில் என்னெல்லாம் நடக்கப் போகிறது, விஜய்க்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் கிடைக்கப் போகிறது, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, விஜய் ஆட்சிக்கு வருவது உங்களுக்கு பிடித்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய அரசியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.